ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்ம கவனிங்க. இது டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. இந்த சம்ம நமக்கு வந்திருக்கு. எஸ்எஃப் ஆஃப் பி அண்ட் கியூ இஸ் எக்ஸ். கியூவோட வேல்யூ எக்ஸ்ஒய்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹெச்சிஎஃப் எல்சிஎம் வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம்ல. அதாவது ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால், அதாவது இரண்டு எண்களை பெருக்கிறதுக்கு சமம். இங்கே இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் என்ன, பி அண்ட் கியூவுக்கு சமம். சரியா, இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் அதனுடைய ஹெச்சிஎஃப்பையும் எல்சிஎம்மையும் பெருக்கிறதுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க, பி அண்ட் கியூவோட ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு பி அப்படியே வச்சுக்கோ. கியூக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ஒய்னு கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்ணிக்கோ. அடுத்தது எல்சிஎம். எல்சிஎம் ஈக்குவல் டு பி இன்ட்டு எக்ஸ்ஒய். இந்த எக்ஸ் இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டிவைடட் பை எக்ஸ் ஆகும். இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எல்சிஎம் வேணும்னா என்ன பண்ணணும், பியை ஒய்யால் பெருக்கணும். இதுதான் ஆன்சர். ஓகே, புரியுதா?